ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த விலாக் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டுக்கு மேலே இருந்தால் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருமா சேர்ந்து ஆற்றுக்கிழமை போகிறதுக்காக வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்மாவும் சித்தி எல்லோரும் போயிட்டு சட்டி வாங்கிட்டு வந்தாங்களா, அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு தம்பி வேல் வாங்கிட்டு வந்துருந்தான். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு வீட்டில் கொலசாமிகிட்ட சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளம்பணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு கோயில் இருக்கும், அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நேராக வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி எல்லோரும் போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் வந்தோம். அது போல் வந்து எல்லாருமே ஆற்று கிளம்பிட்டாங்க. நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு சாமிகிட்ட உத்தரவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து நாங்களும் பையன் நடந்து ஆற்றுக்கு போயிட்டோம். பைக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஏன்னா எல்லாத்துக்குமே நேர்த்திக்கடன் இருக்குது. எல்லாருமே நடந்துட்டு வருவாங்க, பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும். வண்டி வந்துட்டு யாராலையும் ஓட்ட முடியாதுன்றனால வண்டி எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு நாங்கள் நடந்து தான் வந்துட்டு போயிருந்தோம். ஹாய் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்? ஆற்றுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே பையன் நடந்து ஆற்றுக்கும் வந்தாச்சு. வர்றப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்களா, யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் வந்து தனியாக நடந்து வந்து கொடுத்தோம். கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு, ஏன்னா அன்டைம் ஆகிடுச்சா, அந்த சைட்லாம் போனதே இல்லை. கொஞ்சம் க்ரௌடு வந்துட்டு எங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரமாக வந்திருந்தாங்க. அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே கடக்கடன்னு வந்துட்டோம். வரவும் இங்கே எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மாவும் சித்தி வந்து சட்டியை வச்சுட்டாங்க. தம்பி வந்து வேல் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அதுக்கான இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சைடு ஃபுல்லாக ஆற்றுல கூட்டமாக இருந்துச்சு. எல்லா கோயிலையுமே காலையில் தான் சட்டி பால் குடம் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் சேஞ்சுக்காக எப்பயுமே நைட்டு தான் போய் எடுப்போம். ஆற்றுல பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக காற்றோடு உட்காந்து அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். நேரம் பார்த்திங்கன்னா கொட்டடிச்சு சாமியை வர வச்சு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாங்க அவங்கவுங்க கையில். அதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு போயிடும். அந்தளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் நிறையாவே இருக்கும் நைட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குளிக்க அனுப்பிடுவாங்க. போய் எல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேர் குளிக்க போனாங்க. போயிட்டு வரவும் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு போல், தண்ணி நடுங்கிட்டாங்க. வரமா ஆளுக்கு ஒரு டீயை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அவங்க ரெடி பண்ணுற வரைக்கும். எனக்கும் தங்கச்சிக்குமேவும் நேர்த்திக்கடன் இருக்குது. பட் நாங்கள் தான் நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் போட்டோம். ஏன்னா தம்பியும் பாப்பாயும் வச்சுட்டு சுத்தமாக பண்ண முடியாது, பிடிக்கிறதுக்கு எப்படியும் ஆள் வேணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், நம்ம சாமி தானே அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்றனால நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் எடுக்க போகிறோம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நம்ம இக்கட்டான நிலைமையில இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போய் வேண்டுறது சாமிக்கிட்ட, நான் உங்களுக்காண்டி இது பண்ணுறேன், எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னோடய லைஃப்லையுமே நிறையா நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அதுலேருந்து நான் ரிலீஃப் ஆனதுக்கு இந்த அம்மன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ எப்பயுமே நான் மறக்கவே மாட்டேன். அதுக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம உடம்பை வருத்தி பண்ணுறதுக்காக இது நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம மனசுக்கு இஷ்டப்பட்டு தான் நம்ம பண்ணுறோம். அதுலேருந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை ரிலீஃப் ஆக்கி கொண்டு வந்திருக்காங்கன்றது நம்ம செய்கிற அந்த நேர்த்தி கடன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம்.
ஒருத்தவங்கள பேசுகிறப்ப ஈஸியாக வந்துட்டு டக்குன்னு பேசிடுறோம். பட் அதோட ரியல் லைஃப் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறவே மாட்டோம்ல. நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி எல்லாருமே அப்படி தான். அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கணும். எதனால் அப்படி நடந்திருக்கும், என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பேசுகிற மைண்ட் செட்டே வராது. நம்ம ஃபேமிலியில் அப்படி ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்திருக்கும், ஒரு பையன் இருந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்படி பேசுவோமா? இல்லை இல்லை. அதாவது பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பாருங்கள். அப்படி டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போயிடுறீங்க. அது எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிக்குன்றதை வந்து நினைக்க மாட்டீங்க. இது வந்து மெயினாக நான் பேசுகிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த பதிவை வந்துட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கேயும் விளாக்குள்ளே வந்துடலாம். எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டாங்களா, தம்பியும் போய் குளிச்சுட்டு வந்துட்டான். தம்பிக்கு போட வேண்டிய மாலை எல்லாத்தையுமே ஹஸ்பண்டும் அப்புறம் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே போட்டாங்க. அப்புறம் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. அதாவது இவங்க எல்லாத்தையுமே நான் திருவிழாவில் மட்டும்தான் வந்துட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள க்யூட் பாண்டிங் இருக்கும். பட் அவங்க மீட் பண்ணிப்பாங்க. நாங்கள் வந்துட்டு இயருக்கு 1 டைம் மட்டும்தான் வந்துட்டு மீட் பண்ணுவோம். அவங்களும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு மாலை வாங்கி தம்பிக்கு வந்து போட்டு விட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா சட்டையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொம்மைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வேல் கொத்துறதுக்கு அப்புறம் கரகம் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி வச்சிட்டாங்க. இன்னைக்கு கொட்டை அடித்து சாமியை வர வச்சு அதுக்கப்புறம் 1 பை 1 எல்லாருமே வந்துட்டு கொடுப்பாங்க. இனி வரப்போகிறது எல்லாமே நீங்கள் வந்து லைவாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறதில்ல. பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு அப்படி இருக்கும். அன்றைக்கி நைட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அவ்வளோ வந்துட்டு சூப்பர் மூமெண்ட்டு. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த ஆற்றுக்கு போகிறப்ப அப்பா கிட்ட சண்டை போடுவோம். அப்பா வந்துட்டு விடவே மாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுதான் வந்து ஆச்சரியம். கூட நிற்காது வேலை பிடிக்காது கொஞ்சம் தண்ணி பெரிய இப்படி நேரம் கொடுக்குறது.
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கரகம் ஃபஸ்ட்டு போச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பின்னாடி கிளம்பி போயிட்டோம். ஆக்சுவலாக நான் அம்மா கூட தான் பிளானில் இருந்துச்சு. தம்பி வெயில் கொத்துறனால அங்கே போயிட்டேன்னா அம்மா எங்கிட்ட இருக்காங்கன்னே தெரியாமல் கொஞ்சம் நேரம் தேடிட்டு இருந்தேன். தங்கச்சி வேற கரும்பு தொட்டி போட்டிருந்தா, அவள் சைடுமே வந்துட்டு என்னால் போகவே முடியல. அப்புறம் பார்த்தா பாப்பா வந்து தொட்டிக்குள்ளேயே படுக்கல, ஃபுல்லாக கையில் தான் இருந்துச்சு. அன்டயத்தில் வந்து குழந்தைங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு படுக்காதுங்க, ஒரே அழுக. பாப்பா ஃபுல்லாக வந்து கையில் வச்சுட்டு அந்த தொட்டியை மட்டும் வந்து கையில் பிடிச்சிட்டு அப்படியே வந்தா. கோயில்கிட்ட மட்டும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து படுக்க வச்சுருந்தா. அப்புறம் அந்தாந்தான்னு ஒரு வழியாக அம்மாவை பார்த்து அம்மா கிட்ட ஓடிட்டேன். அப்புறம் தம்பியை வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நடக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நேரமாக வந்துட்டு இந்த தம்பியை தேடிட்டே இருந்தேன். ஆளே காணோம். முன்னாடி போயிட்டானா இல்லை பின்னாடி வரானா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்தாங்க முன்னாடி போயிட்டான் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அண்ணா வந்து தான் சொன்னாங்க, லாஸ்ட்டாக வரான், அவனுக்கு வந்து கொஞ்சம் துணூர் மட்டும் போட்டு விடுங்க, அருள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. தம்பிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் சாமி வந்திருக்கு. ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். ஏன்னா அந்த பையனுக்கு வந்து சாமி வந்து வராது, சும்மா போயிட்டு தான் எப்பயுமே வந்து வெயில் குத்துவான். இந்த வட்டம் அருள் இறக்கி சாமி ஆடி அதுக்கப்புறம் வேல் வாங்கினது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் தம்பி கூட வந்து நானும் அம்மாவும் நின்றுட்டோம். லாஸ்ட்டாக தான் நானும் தம்பி அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு செட்டாக வந்தோம். கேர்ள்ஸ் சாமி ஆடுறப்ப கூட நம்ம பார்த்து தான் வந்து 1-2 வந்து டக்குன்னு வந்து உட்காந்துருவோம், ஆட மாட்டோம் ரொம்ப அவ்வளவா. இந்த பசங்களுக்கு சாமி வந்துட்டால் ஒரு மாதிரி படபடப்பாயிரும், முழு மூச்சுக்கும் ஆடுவாங்க, எங்கிட்டு போய் விழுகிறாங்க எங்கே அடிப்படும் அப்படின்னு தான் வந்து பயமாக இருக்கும். இத்தனை நாள் வந்து தம்பிக்கு வந்து எனக்கு அது தெரில. அந்த டைம் ஆடி வந்து கீழே விழுந்துட்டானா என்னன்னா அதுவே ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். பட் அவன் கேட்டதுக்கு அடியெல்லாம் படலை, நான் சேஃபாக தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அருள் வர்றப்ப என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது இல்லையா. அதோட வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டோம். சித்தி வந்து ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு தம்பிக்கிட்ட ஓடிட்டோம். நானும் தங்கச்சி போயிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து தம்பிக்கு வந்து வேல் வந்துட்டு கலட்டுனாங்க. தம்பிக்கு வந்துட்டு முருகன்னா அவ்வளோ இஷ்டம், என்னன்னாலும் பண்ணுவான். அந்தளவுக்கு வந்துட்டு முருகனை ரொம்ப பிடிக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா வேலோட அடியை வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணான். இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட வச்சுட்டான். பட் வந்து தூக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து எப்படியோ வந்து ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துட்டான். வேலோடு சேர்த்து பால் குடத்தையும் எடுத்துகிட்டு வந்தான். அவ்வளோ வந்துட்டு எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஒரு வழியாக இந்த வருஷம் வந்துட்டு எங்களை நேர்த்தி கடனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். நீங்களும் வந்துட்டு எங்களோட இது வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப வந்துட்டு நன்றி. நம்மளோட சேனலில் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பர்சனலாகவும் டிஎம் பண்ணி வந்துட்டு நிறைய மெசேஜ் பாசிட்டிவாக நிறைய கொடுக்குறீங்க. இது போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. அதை எழுப்பி ஒரு வழியாக நல்லபடியாக கோவிலுக்கு வந்துட்டு வேலையும் வந்து கலட்டியாச்சு. வெயில் கலட்டுறதுக்கு முன்னாடி மூஞ்சில் 3 வாட்டி மஞ்சள் தண்ணி தெளித்து, வெயிலில் ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேலை கலட்டுவாங்க. கலட்டினதும் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ரொம்ப அருள் வந்துருச்சு. அப்புறம் அப்பா துணூர் போட்டதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிச்சு. பால் குடத்தை கையில் கொடுத்துட்டு அப்படியே வந்து சன்னதிக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டான். அதோட வந்து உட்காந்துட்டா. ஒரு 1/2 hourக்கு மேலே வந்துட்டு பேசக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த 2மே ஜாயிண்ட் ஆகுன்றதுக்காக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. தம்பி அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் துணூர் போட்டு விட்டு
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டான். அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி கறி குழம்பு கொடுத்தாங்களா, சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறுநாள் தான் வந்துட்டு இதோட ரியாக்ஷனே வந்துட்டு தெரிஞ்சிச்சு. தம்பியால் பாவம் 1 வீக்குக்கு மேலே சாப்பிடவே முடியல. லிக்விடான ஐட்டம் தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு க்யூர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் உங்களோட ஆதரவை கொடுக்குறீங்க. இது போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. இது போல் சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.